இன்னைக்கு படிக்க பயப்புறா என்ன செய்தான்னு நினைக்கலாம். படிக்கிற நேரத்தில் படிக்காம சோவாரியா சுத்தி விட்டு பரீட்சையில் போய் எழுதுதான் பூரா வேலும் வேலாகி போறான். ஏன் அது மட்டுமா என்னாச்சு? செல்போனு. ஏன் இளவு செல்போனை எந்த பையதான் கண்டுபிடிச்சானோன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் டிங்கி 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 டிங்கின்னு செல்போனு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அது என்ன இளவு செல்போனு? அண்ணாச்சி இருக்குதான் இனிமே மவுசு வரப்போகுது பாருங்க. ஊரை சுத்துற மாடு உழவுக்கு ஆகுமா? ஆவாது. ஆவாது இல்ல. அதே மாதிரி தான் தெருவு சுத்துற பையன் தேர்வுல ஜெயிக்கவே மாட்டான். ஐயா தப்பு நடந்துகிட்டே இருக்கு. பையன் கட்டு குட்டிச்சோரா போய்கிட்டு இருக்கான், மார்க்கே எடுக்க மாட்டேங்கிறான். காரணம் யாரு? அவன் கட்டு குட்டிச்சோரா போறதுக்கு அவங்க கையில காசை கொடுத்து சினிமாக்கு போற ஆசா, தியேட்டருக்கு போற ஆசா, கம்ப்யூட்டருக்கு போற ஆசா அப்படின்னு கெடுத்து குட்டிச்சோரா மாத்திரிகளே இந்த பெற்றோர்கள் தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அது என்ன ராசா ராசான்னு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பையன் மார்க்கு கம்மியாக வாங்குறதுக்கு அவங்க சொன்னதெல்லாம் காரணம் இல்லை. நான் என் பையனை பார்த்து கேட்டேன், ஏன்டா மார்க் கம்மியாக வாங்குற, பொட்ட புள்ளெல்லாம் மார்க் அதிகமாக வாங்குதா என்ன? அவன் என்னை பார்த்து கேட்குறான், கல்விக்கு யார் தலைவருன்னா சரஸ்வதி. அது ஆம்பளையா பொம்பளையாண்ணா? பொம்பளை. அதுதான் பொம்பளையா பார்த்து மார்க் போடுது. கடவுளையே மாற்ற சொல்றான். கடவுளையே மாற்றுதான். அன்னைக்கே கவிஞர்கள்லாம் அதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. 5 விளையாது 50 விளையாதுன்னு ஏன் சொன்னா? 5 வயசுல நீ எப்படி விளைக்கிறியோ அப்படித்தான் 50 விளையும். 5 வயசுல நீ நல்லபடியா பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு வளர்த்துருக்கணும். எத்தனை பேர் பெற்றோர்கள் ப்ரௌசிங் சென்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் காசு கொடுத்து அனுப்புறாங்கன்னு நான் கேட்கிறேன். எத்தனை பெற்றோர் இன்றைக்கு இந்த நாட்டில் தம்பி நீ நூலகத்துக்கு போடா, நீ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற இடங்களுக்கெல்லாம் போடா அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா தியேட்டருக்கு போறதுக்கு காசு கொடுக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு அதிகம். பொத்தவங்க சொல்றாங்களா, ராசா போடா சினிமாவுக்கு, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? யாருக்கு? யா உங்களை சொல்லுவேன், அவனை தான் சொல்றேன். அதத்தாமா கேக்குறேன். பொத்தாம் பொதுவா அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஐயா எனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அது இல்லாத ஆளுக்கு எப்படி தெரியும்? காரணம் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. எதனால பசங்க எல்லாம் மார்க் கம்மியா வாங்குறாங்கன்னா குடும்பம் தான் காரணம். 4 பிள்ளைங்க பேசிக்கிறானுங்க குடும்பத்தை பத்தி. நல்லா கவனிங்க. 4 பசங்க பேசிக்கிறான். முதல் பையன் கண்டக்டர் பையன். எங்க அப்பா கண்டக்டரா இருக்குது பெரிய தப்பா போச்சுறான். என்னன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் படியில நிக்காத உள்ளவாங்கிறான்டானா. 2வது பையன் சொல்றான், உங்க அப்பாவாவது பரவாயில்ல, எங்க அப்பா வாத்தியாடுறா, என்ன தப்பு பண்ணாலும் எந்திரிச்சு டேபிள் மேல நிக்க சொல்லிடுறான்டா அவன். 3வது பையன் சொல்றான், உங்க அப்பாவாவது பரவாயில்ல, எங்க அப்பா அரசியல்வாதிரா, நைட்டு 12:45 மணிக்கு கணக்கிலே என்ன மார்க் எடுத்தாய், தமிழை எப்படி படித்தாய், அறிவியலிலே எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறான்டான்னா. இவனுங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு பையனை பாக்குறானுங்க. அவன் போலீஸ்காரன் பையன். உங்க அப்பா லட்டிலாம் வச்சிருப்பாரு, அடிப்பாரா? அடிக்கத்தான் வருவாரு, 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவன் இந்த மாதிரி குடும்பத்துல ஃப்ரீயா விட்டதுனால என்ன காரணம் அதை சொல்லுங்க. குடும்பத்துல பசங்களை ஃப்ரீயா விட்டுறாங்க. அவனுக்கு கட்டுப்பாடே கிடையாது. எப்பனாவா மாடு மேய்ற மாதிரி மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போறான். அப்புறம் எப்படி படிப்பான்? கண்ட்ரோல் இல்லைன்றீங்க. அப்பா அம்மா கண்ட்ரோல் இல்ல. வேற எதுவும் காரணம் இருக்குமான்னு பாப்போமே. இப்படின்னா என்னையா? இப்படின்னா என்ன? கை காட்டுறது. இப்படின்னா என்ன சொல்லுங்க, கேளுங்க. இங்க ஒரு பையன் 100 தடவை பாடுனா வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்னு, ஆனா ஒரு தடவை கூட வரலாறு புக் எடுத்து படிக்க மாட்டேன்றானேயா. அந்த அளவுக்கு கேளிக்கை நிகழ்ச்சி கெடுத்து வச்சிருக்கேன். ஆக 4 காரணம் கண்டுபிடிச்சாச்சு. 1 பொண்ணுங்க சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொன்னு பையங்க சரியா படிக்கிறது இல்லை, கண்டுக்காம விட்டுறான். இன்னொன்னு பெற்றோருக்கு கண்ட்ரோல் இல்லை, அவங்களுக்கே கண்ட்ரோல் இல்லை, பிள்ளைங்க பேர்லையும் கண்ட்ரோல் இல்லை. கேளிக்கைகள் பாடாப்படுத்துது. பெரியவங்களே பாடாப்படுத்துனா பையன் எப்படி படிப்பான்? என்னதையா நடக்குது சொல்லுங்க பாப்போம். நெல்சன் ஐயா, அப்துல் கலாம் தன்னுடைய நூல்ல அழகா சொல்றாரு, இன்னைக்கு ஒரு முழு மனுஷனா அப்துல் கலாம் உருவாகி இருக்கேன்னா எங்க அம்மா எனக்கு கொடுத்த ஊக்கம்னு சொல்லியிருக்காரு. ஐயா, செக்கோஸ்லோவாக்கியான ஒரு நாடு இருக்கு. 16 வயசு மாணவி அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் சொல்றாரு, அம்மா நீ நல்லா படிக்கிற, பின்னாடி பெரிய ஆளா வரப்போற, விஞ்ஞானத்துல சாதனை படைக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அந்த மாணவி சொல்றா, நான் சாதனை தான் படைக்க போறேன், ஆனா விஞ்ஞான துறையில இல்ல, இந்தியாவில் போய் சாதிக்க போறேன் சொல்லிட்டு வந்த 16 வயது மாணவி சாதிச்சிருக்காங்க. அட என்னடா சாதிச்சிருக்காங்க நானும் யோசிச்சு பார்க்கிறேன். இந்திய அரசாங்கத்திலேயே அரசு பதவியில இல்லாத 2 பேருடைய சாவுக்கு மட்டும்தான் அரசாங்கம் விடுமுறை அறிவிச்சிருக்கு. யோசிச்சு பார்த்தா இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தேச தந்தை மகாத்மா. இன்னொருத்தங்க யார் தெரியுமா? திருமணமாக இருந்தால் ஒரே ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாள், திருமணம் ஆகாததால்
இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அன்னையான இந்தியாவின் அன்னை அன்னை தெரேசா. அவங்க பெண்மணி தானே, அவங்க சாதிக்கலையா? அருமையா, பெண்களுடைய சாதிக்கும் திறன் பெருகி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மாணவிகள் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு மாணவன் நான் சொல்றேன். மாணவிகள் தயாராயிட்டாங்க, அதனால அவங்க தான் பீட் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் காலேஜ் கிட்டே நிப்பீங்களோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லாதீங்க. சரி சரி. மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டாரு, சொன்னாரு. பெண்கள் சாதிக்கணும்னு அன்னைக்கு பாரதி ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு ஒவ்வொரு பொண்ணும் சாதிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு புத்த ஆசை நிறைவேறுச்சோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு பாரதியோட ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றிருக்கியா, ஒவ்வொரு பொண்ணும் இன்னைக்கு சாதிச்சிட்டு தான் இருக்கா. பாரதி சொன்னதுனால நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, பெண்களுக்கு சாதிக்கிற ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த பாரதி சாதிக்கணும்னு சொல்ல வச்சதே நிவேதிதான்ற ஒரு பெண்மணி தான். இது உண்மையா தம்பி? ஐயா, அம்மணி கொஞ்சம் வேகமா வெரசா பேசுது. அம்மனினாலே வேகம்தான். ஒண்ணுமில்ல, என்னமோ சாதிக்கிறது பொம்பளைகளுக்கு மட்டும்தான் குல சொத்துங்கிற மாதிரி, பசங்க கிட்ட இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதானே, எங்க பையன் கொஞ்சம் மெத்தனமா தான் இருக்கிறான். நான் ஒரு தமிழ் பேராசிரியருங்க ஐயா. அப்ப மெத்தனமா தான் இருப்பான். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பணியாற்றுறேன். வகுப்புக்குள்ள ஒரு நாள் போறேன், மொத்த பையனும் அப்படியே கொத்தா வெளியில போயிட்டாங்க. ஒத்த பையன் மட்டும் உட்கார்ந்து இருந்தான். என்ன விஷயம்னு கேட்டா, அவன் வந்தவன் சொன்னான், சார் அவங்க எல்லாம் மரியாதை தெரியாத பசங்க, சொல்லாம போயிட்டாங்க, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், நான் ஒருத்தன் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு உட்கார்ந்துருக்கேன். அவனும் போயிட்டான். சூப்பர் பையன். கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. அறிவியலாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. என்னத்த, சந்திரன் ஆராய்ச்சி செய்யறாங்க, செவ்வாய் ஆராய்ச்சி செய்யறாங்க. நம்ம மாணவன் சினிமாவை பார்த்து இப்ப எதை தெரியுமா ஆராய்ச்சி செய்யறான்? எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். இந்த ஆராய்ச்சி தேவையா அந்த மாணவனுக்கு? வந்து பாடுறாரு, கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன். அப்புறம் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். நான் என்ன சொல்றேன், இவன் சிண்டை பிடிச்சிருக்கணும். சிண்டை பிடிச்சி பெற்றோர் வளர்த்தா அவன் நண்டு பிடிப்பானா? அருமை. இதை கத்து தரதே கேளிக்கை நிகழ்ச்சி தான் ஐயா. அவன் பாட்டை போட்டு விட்டுறான், அப்புறம் நம்ம மாணவர் அதை பார்த்துட்டு கெட்டு போகாம என்னையா பண்ணுவான் சொல்லுங்க. வைரமுத்து ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, எம் தேசத்து இளைஞர்கள் கரம் கோர்த்து நிற்கையில் என் இந்திய மண்ணின் எங்கோ ஒரு மூலையில் சொர்க்கம் தெரிகிறதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம தேசத்து இளைஞர்கள் எங்க கரம் கோர்த்து நிற்கிறாங்கன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து புல்வெளியில் புரண்டு கொண்டிருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. நூலகத்திற்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கணினியகத்திற்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை விட தியேட்டருக்கு சென்று பேசும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. இதற்கு காரணம் என்ன? பெருகிவிட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஐயா. படிப்புல ஆர்வம் செலுத்திக்கிட்டு இருந்த அவனை கேளிக்கை நிகழ்ச்சிகள் வந்து மாத்திருச்சு. இதனாலதான் மாணவனோட தேர்ச்சி விகிதம் குறைந்து போகுது. ஒரு மாணவன்கிட்ட மயக்க கொடுத்து மட்டும் பேசோன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பேசுறத வச்சு அவன் எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சிரிச்சு சிரிச்சு பேசினானா அவன் ஸ்னேக ரசிகன்னு அர்த்தம். தொடதட்டி பேசினான்னு வை ரம்பா ரசிகன்னு அர்த்தம். இடையடைய பேசினானா சிம்ரன் ரசிகன்னு அர்த்தம். திறந்த மனசோட பேசினானா மும்தாஜ் ரசிகன்னு அர்த்தம். உங்க பாணியில சொல்லும்னா நச்சுன்னு பேசினா நமிதா ரசிகன்னு அர்த்தமுங்க. இது மாணவனுடைய மெத்தனம். பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள்லாம் யானை மாதிரி, பெண்கள்லாம் குதிரை மாதிரி. நான் உங்களை சொல்றேன்னு வச்சுக்காதீங்க, உங்களுக்கு எனக்கு சம்மதமே இல்லை. இது எனக்கு தேவையா? அதாவது யானையை பார்த்தா பெருசா இருக்கும், பார்க்க நம்ம பயந்தாலும் அது கீழே விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகும். இதே பெண்கள் குதிரை மாதிரின்னு சொல்றேன், கீழே விழுந்தா ஒரு நொட்டி தான் எந்திரிச்சு சாதிக்கணும். எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அங்க போயே தீரும் சார். இதான் ஒரு பெண்கள். நாங்க ஜிலுஜிலுன்னு ட்ரெஸ் போட்டாலும், இது மாதிரி ஜீன்ஸ் ட்ரெஸ் போட்டாலும் மாணவர்கள் எதுக்கு பாக்குறாங்க? எதுக்கு பாக்குறான்? வெட்டி பயலுங்க. எதுக்கு பாக்குறாங்கன்னு கேக்குறேன் நானு. போடுற எங்களுக்கு புத்தி இருக்கும்போது பாக்குற அவங்களுக்கும் புத்தி இருக்கணும்ல. நாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறோம். யா, மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் சாதிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. இந்த மாணவிகள் இருக்காங்க பாருங்க, அந்த பசங்களை சோதிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. யார? மாணவர்களை. மாணவர்களை. ஆமாங்கய்யா. எப்படி தெரியுமா,
அந்த பொண்ணு சொன்னுச்சு ஏன் பார்க்குறீங்கன்னு. முத மாணவிகள் சுடிதார் போட்டாங்கய்யா. இந்த நான் போட்டிருக்க அளவுக்கு ஃபுல் கை போட்டாங்க. அப்புறம் நீங்கள் போட்டிருக்க அளவுக்கு ஆஃப் கை போட்டாங்க. இல்லை சொல்கிறேன், ஆஃப் கை போட்டாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ குறைச்சாங்க. அப்புறம் இவ்வளோ குறைச்சாங்க. அப்புறம் இவ்வளோன்னு பட்டையாக போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு கயிறு தொங்குச்சு. எனக்கு பயமாக இருக்குங்கய்யா. கயிறு எப்போ அவுந்து விடுவோன்னு தெரிலங்கய்யா. பரீட்சைக்கு ஏப்பா அவங்க போடுறது அவங்க விருப்பம். நீ போடுற ஆடையை பற்றி அவங்க ஏதாவது பேசுனாங்களா? இல்லைங்கய்யா, பரீட்சைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அந்த பையன் பரீட்சையை பார்ப்பானா பொண்ணை பார்ப்பானா? அதனால தோத்து போறான். அண்ணாச்சி வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிள்ளைகள் பூரா ரொம்ப டைட்டா ட்ரெஸ் பண்ண பயிலோ பூரா லூஸ் ஆகிட்டே போறான். திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கிற முக்காவாசி பசங்க எக்ஸாம் அப்போ வேட்டி கட்டுவானுங்கய்யா. வேட்டி கட்டுறது எதுக்கு தெரியுமா? தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பான் பிட்டு. அதுவும் இந்த வாத்தியார் பக்கத்தில் வந்தால் போதும், அப்படியே அந்த பேப்பரை பிட்டா சல்லு 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 உருவி வாயில் அப்படி தின்னுடுவோம். அது சரிம்மா, பொண்ணுங்க எப்படி பிட்டு அடிக்குது? பிட்டு அடிக்காதுங்க ஐயா சொன்னாரு. அவங்க கிட்ட இருக்கிற பிட்டை வாங்கி அடிச்சிருமோ? வாங்கி அடிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது தாயி. நான் பொம்பளை பிள்ளைகள் காலேஜில் தான் தாயி வேலை பார்க்க. அந்த பிள்ளைகள் எப்படி பிட்டு அடிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அது என்ன செய்யும் தெரியுமா? பூரா துப்பட்டாவில் பூரா சொருகி வச்சுட்டு வந்துடும். நான் போய் துப்பட்டாவை தூக்கி காமிச்சு கேட்க முடியுமா ஐயா? என்னையே தூக்கி போடுவான் காலேஜில் இருந்து. 3 வயசுல போலியோவால நான் பாதிக்கப்பட்டேன் சார். அப்பவே எங்க அம்மா நீ பொம்பளை பிள்ளை தானே, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு எம்காம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன் சார். சார் அவங்க நான் 1 வருஷம் கூட நான் 1ஆவதுலேருந்து இந்த எம்காம் முடிய தோல்வி அடைஞ்சதே இல்லை சார். என் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சார் 3ஆவதுல எங்கள் அம்மா தோளில் தூக்கிட்டு போய் என் பரீட்சையை பிடிச்சிட்டு அவங்க மேலே நான் சாஞ்சிக்கிட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதினேன் சார். இப்போனாவது நான் நிற்கிறக்கூடிய சக்தி இருக்குது. நான் வந்து போலியோவில் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் உட்காரக்கூட முடியாது. ஆனால் எங்கள் அம்மா தோளில் சாஞ்சு நான் பரீட்சை எழுதி 3rd ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிய பார்த்தீங்கன்னா மாடியில் கிளாஸ் இருக்கும் சார். நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, என்னம்மா மாடியில் கிளாஸ் இருக்கே, ஒவ்வொரு நாளும் தினையிலும் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் சார். ஆனால் எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஏமா கவலைப்படுற, நீ எவ்வளோ வேணாலும் படிமா, நான் எவ்வளோ காலம் வேணாலும் உயிரோடு இருக்கிற முடியாது, நான் உன்னை தூக்கி சுமப்பேன்னு சொன்னாங்க சார். மாணவர்கள் சாதிக்கணும்னா எல்லா சோதனையும் தாண்டி தான் சார் வரணும். சோதனைகள் நிறைந்தது வாழ்க்கை கிடையாது, சாதனைகள் நிறைந்தது தான் சார் வாழ்க்கை. இன்னைக்கு நான் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன்னா எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் சோர்வடையாமல் என்னை தூக்கிட்டு போய் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு திரும்ப கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நான் எங்கே போகணுன்னாலும் வரணுன்னாலும் எங்கள் அப்பா தான் சார் எனக்கு துணையாக இருந்து எனக்கு உதவி செஞ்சாங்க சார். அவங்க வந்து சோர்வடைஞ்சிருந்தாங்கன்னா பெற்றோர்கள் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தினா என்ன மாதிரி மாணவர்களும் சாதிக்க முடியும் சார். உங்க தகப்பனார் இங்க வந்திருக்கிறார் இல்லையா? அவர் கொஞ்சம் எழுந்து முன்னாடி இல்லைங்கய்யா. இவரை போல எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தால் எந்த ஊனத்தையும் அவர்களால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டு.